புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கமலக்கண்ணன் அவர்கள் அமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற போது கல்வித்துறையில் பல்வேறு இடங்கள் கிரியேட்டட் போஸ்ட் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பக்கூடிய அனுமதியை அன்றைக்கு இருந்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் கொடுத்தார்கள். கிரியேட்டட் போஸ்ட் இருக்கும்போது சாதாரணமாக பக்காவான ரெக்ரூட்மெண்ட் தான் செய்திருக்க வேண்டும், இல்லாமல் அப்படி செய்திருக்கிறார்கள். அதற்கு மட்டும்தான் அனுமதி அன்றைக்கு வழங்கப்பட்டது. இருந்தாலும் அது எந்த அடிப்படையில் ரெக்ரூட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு பக்கா ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ இன்க்ளூடிங் ரிசர்வேஷன் பாலிசி அதையெல்லாம் ஒட்டித்தான் அவர்கள் முறையாக எடுத்துருக்காங்க. டியூலி ரெக்ரூட்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே. எத்தனை பேர் கேட்டிங்கன்னா, பாலசிவிகா பொறுத்த வரைக்கும் 171 பேர், அப்புறம் டிஜிடியை பொறுத்த வரைக்கும் 93 பேர், அப்புறம் கெஸ்ட் லெக்சரர் 24 என்று ஏறத்தாழ 288 பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட்டன. ஒப்பந்த அடிப்படையில் குறைந்த சம்பளத்துக்கு, அதுவும் குறைந்த சம்பளத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் காரைக்காலில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஒப்பந்த அடிப்படை என்கிற போது காரைக்காலிலே போட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்தும் கூட அதை ஏற்றுக்கொண்டு கமலக்கண்ணன் அவர்களும் அதே போல் நம்முடைய அன்றைய செயலர் அன்பரசு அவர்களும் ஏற்றுக்கொண்டாலும் அதை துணைநிலை ஆளுநர் அவர்கள் அது தவறு என்று சொல்லி காரைக்காலுக்கு தனியாக கொடுக்க முடியாது என்று கர்ஜித்தார். எல்லாம் தாண்டி கடைசியில் பாண்டிச்சேரியில் உள்ளவங்களாம் இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்கெல்லாம் குறைந்த சம்பளத்துக்கு இங்கே வேலை பார்த்தாங்க. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அவங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற போது தற்போது நிரந்தரம் செய்ய முடியாது என்று சொன்ன காரணத்தால் ஏதாவது சம்பளத்தை கூடுதலாக கொடுக்க வேண்டும். அவங்க வந்து ஒரு ரெகுலர் போஸ்ட்டை ஒர்க் பண்ணுறவங்க ஈக்குவலாக ஆன் பார் வித் ரெகுலர் போஸ்ட், ரெகுலர் லெக்சரர்ஸ், ரெகுலர் டிஜிடி இவங்கள மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. அதுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்தோம். இப்பொழுது அவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்பதற்கு காரணம், அதுக்கு அடுத்தப்புறம் இருக்கக்கூடிய போஸ்டெல்லாம் அவங்க டைரெக்டாக நேரடியாக போடுறாங்க. நேரடியாக போடும்போது இவங்கக்கிட்ட படித்த பிள்ளைங்கள்லாம் அவங்க நிரந்தர போஸ்ட்டுக்கு வராங்க. இவங்க ஆசிரியராக இருந்தவங்கலாம் தொடர்ந்து தினக்கூலியாகவே இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையிலாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, ஏதாவது இருந்துவிட்டு போகட்டும் என்று பார்த்தால் இப்பொழுது இடி விழுந்ததைப் போல அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிறது. இது கொஞ்சம் கூட மனிதாபிமான செயலாக எனக்கு தெரியவில்லை. எனவே இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கொல்லைப்புறமாக பேக்டோர் என்ட்ரியாக கருதவே கூடாது. டியூலி ரெக்ரூட்டட் கேண்டிடேட்ஸ் அத்தனை பேர் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேர் ரெகுலர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன், ஹைகோர்ட் டைரக்ஷன்லாம் முதல்ல நல்லா படிங்க. இந்த அதிகாரிகள் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன், ஹைகோர்ட் டைரக்ஷன் நல்லா படித்தா மண்டையில் ஏறும். அது மாதிரி படிச்சுட்டு அதுக்கும் பொருத்தமே இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இதுக்கும் பொருத்தமே இல்லை. எனவே தயவு செய்து அவருடைய வாழ்க்கையில் விளையாடாமல், ஏற்கனவே ஊர் விட்டு ஊர் வந்து சொற்ப சம்பளத்தை வேலை பார்க்கக்கூடிய அவர்கள் தன்னை விட ஜூனியருக்கெல்லாம் நிரந்தரமான பணியிடங்கள் கிடைக்கிற போது அவருக்கு அந்த பணியிடங்கள் கிடைக்கலன்ற ஆதங்கம் ஒரு பக்கம், என்றைக்கு வேலையை விட்டு தூக்குவாங்களோங்கிற அச்சம் ஒரு பக்கம், இது போன்ற ஒரு நிலைமையில் ஒரு குறிப்பாக இதில் பெம்பளைங்களாம் நிறையா இருக்காங்க. பிள்ளைக்குட்டியெல்லாம் வச்சுட்டு அவங்க ரோட்டில் உட்காரதான் கண்ணீர் முழுக்கக்கூடிய செய்தி. இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் முதலமைச்சரையோ கல்வி அமைச்சரையோ குறை சொல்ல மாட்டேன். ஏனென்று கேட்டால் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணி பல கட்டங்களிலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதிகாரிகளும் குறிப்பாக தலைமைச் செயலர்களும் நம்முடைய துணைநிலை ஆளுநர்களும் தலையிட்டு இந்த கோரிக்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதாபிமான மக்களுடைய கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு அவரை உடனடியாக ஒன் டைம் மெஷர் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்களை அத்தனை பேரும் நிரந்தரம் செய்ய வேண்டும். பேக் டேட் போட்டு அவங்கள வந்து ரெகுலர் செய்து கொடுக்க வேண்டும். அப்போ தான் இப்போ வந்தவங்களாம் சீனியாரிட்டியில் பேக்கில் போவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் அல்லாமல் இப்போது பிஹெச்டி எல்லாம் எடுத்தாங்க. இப்போ பிஹெச்டிலாம் எடுக்கும்போது இப்போ பிஹெச்டி எடுத்தவங்களாம் இப்போ ப்ரொமோட் ஆகி டிஜிடியாக போயிட்டாங்க. அந்த ரிசல்டன் வேக்கன்சி இருக்குது. அந்த ரிசல்டன் வேக்கன்சியில் அவங்க வந்து நீங்கள் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இவங்க ரிசல்டன் வேக்கன்சி வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ரேட் பண்ணு சொல்லும்போது துறையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்பட்ட வேக்கன்சி டிஜிடி ப்ரொமோஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்த வேக்கன்சி, அதனால் நாங்கள் அந்த வேக்கன்சியை நாங்கள் கருத்தில் கொள்ள முடியாது, நாங்கள் புதுசாக தான் ரெக்ரூட் பண்ணுவோம். இப்படி ஆளுக்காலும் ஒரு சட்டம், ஒவ்வொரு அதிகாரி ஆளுக்கு ஒரு சட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் கண்ட்ரோல் பண்ணி நம்ம மக்களை பற்றி அரசாங்கத்துக்கு தான் தெரியும். அதை புரிந்து கொண்டு சரியான பாதையிலே இந்த அரசு கவனிப்பு சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் துணை ஆளுநரையும் அழைத்து பேசி, எங்களையும் அழைத்து பேசி, பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்து பேசி நல்ல தீர்வை காணுகின்ற வகையில் இவர்களுக்கெல்லாம் அவங்க வந்து நிரந்தரம் செய்யக்கூடிய பணியை செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அடுத்த போஸ்ட் வேக்கன்சியில் அவங்களெல்லாம் நேரடியாக பணிக்கு அனுப்ப வேண்டும். வெயிட்டிங் லிஸ்ட் முடிந்தால் கூட சட்டப்பேரவையில் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் வேக்கன்சி இருந்தால் அது ஏற்கனவே எடுத்த மெரிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களும் அப்படியே அவங்க வேலைக்கு அனுப்பணும். ஏன்னா திரும்ப நீங்கள் வந்து
வந்து கால் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். உடனடியாக இந்த போராடுகின்ற அந்த சகோதரர்களும் சகோதரிகளையும் அரசு அழைத்து பேசி நல்ல ஒரு பதிலை தரும் என்ற நம்பிக்கையோடு என் பேட்டியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.